டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலை பொழுதில் என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அர்ஜுனுக்கும் கண்ணனும் மிக நெருங்கிய நண்பர்கள். பாண்டவர்களிலேயே அர்ஜுனன் மேலேயே தான் கண்ணனுக்கு அதிக பிரியம். அந்த நண்பர்கள் அதனாலே ஒரு முறை சிவபெருமானை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் அர்ஜுனுக்கு உண்டானது. தான் சிவபக்தன் என்ற நினைப்போடு சிவபெருமானை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டவன் கண்ணனுக்கு தெரிவித்தான். கண்ணா, எனக்கு ஒருக்கா சிவபெருமானை காண ஆசையாக இருக்கிறது, என்னை கூட்டிக் கொண்டு போகணும். கண்ணன் சொன்னான், பரவாயில்லையே கூட்டிக் கொண்டு போகலாமே என்று சொன்ன உடனே கண்ணன் கூட்டிக் கொண்டு சிவபெருமானிடம் போகின்ற போது அர்ஜுனன் நினைத்து பார்க்கின்றான், தனக்கு கண்ணன் சிவபெருமான் அருளை ஒற்றைக்காலில் இருந்து தவம் செய்து அந்த ஒற்றைக்கால் தவத்தினாலே பாஸ்வதாத்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஒப்பற்ற பெரிய ஒரு கணையை, ஒரு அஸ்திரத்தை, அந்த அஸ்திரத்தை விட்டால் எல்லோரையும் அழிக்கும் அப்படியான ஒரு அஸ்திரத்தை எனக்கு இறைவன் கொடுத்தானே ஒரு கட்டத்தில். தன்னுடைய வழிபாட்டை வச்சு ஒற்றைக்காலில் இருந்து அவன் நீண்ட காலம் தவம் செய்துதான் அதை பெற்றுக்கொண்டவன். ஆகவே இறைவன் என்னுடைய வழிபாட்டை பகிர்ந்து வந்தவன், அவை என்னை காணுகின்ற போது மகிழ்வடைவான் என்று சொல்லி அர்ஜுனன் நினைத்து கொண்டு கண்ணனோட போகிறான் சிவபெருமானிடம் போனவுடன் சிவபெருமான் மாபாதிய தேவியாரோடு இருந்து ரெண்டு பேரையும் வரவேற்கிறார்கள். வாருங்கள் என்று உபதரித்து விட்டு, என்ன விஷயம் வந்தீர்கள் என்று வருகின்ற போது, இந்த உலகத்திலே நான் பெரிய சிவபக்தன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா சுவாமி என்று அர்ஜுனன் கேட்டான். நீ உனக்குத்தானே நான் பாஸ்வதாத்திரத்தை கொடுத்தேன், நீ பெரிய பக்தன் தான், ஆனாலும் நீ ஒரு கால் என்னுடைய இடம வாகனமாகிய நந்திதேவர் இருக்கிறார், அவரோட போயிட்டு இந்த புஷ்பாஞ்சலி செய்கின்ற அந்த புஷ்பாஞ்சலி எனக்கு போடப்பட்ட புஷ்பங்களுடைய அளவைப்பு ஒருக்கா பார்த்து வா என்று ஒரு கால் நந்திதேவரிடம் சொன்னார், கூட்டிக் கொண்டு போய் காட்டு. என் அர்ஜுனுக்கு தான் பெரிய பக்தர் என்ற எண்ணம் ஒரு செருக்கு வந்து விட்டது. அதை நீக்க வேண்டும். அப்போ அதனாலே அர்ஜுனை கூட்டிக் கொண்டு நந்திதேவர் போகின்ற போது அங்கே பலர் முத்தி அடைந்த பல பேர் போட்டிருக்கின்ற அல்லது உலகத்திலே இருக்கின்ற பாவங்கள் நீக்குவதற்காக போட்டுகின்ற புஷ்பங்கள் எல்லாம் அங்கே ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு இருந்தது. வந்து ஒரு இடத்தை காட்டினார், நீ இதுவரை காலம் செய்த சிவபூசையினுடைய பூக்கள் எல்லாம் இங்கே வந்து சங்கமத்துக்கு கூடியிருக்கின்ற பாருன்னு ஒரு பெரிய அளவுக்கு தொகையாக இருக்கின்ற பூக்களை காட்டினார். அர்ஜுனு பெரிய மகிழ்ச்சி, நான் போட்ட பூக்கள் இவ்வளவு தொகையாக போட்டுக்கிறேனா, பரவாயில்லையே, நான் நல்ல பக்தன் தானே என்று அந்த நினைப்போடு போய் கொண்டு வந்து போட்டு பக்கத்திலே போனால் இன்னொரு பெரிய மலை மாதிரி ஒரு பெரிய பூக்களுடைய தொகுதி இருந்தது. உடனே நந்திதேவரை பார்த்து அர்ஜுனன் கேட்டான், நந்திதேவரே, நான் போட்ட பூ மலையிலும் பார்க்க இங்கே பெரிய ஒரு மலை ஒன்று காணப்படுகிறதே, பூமலை ஒன்று காணப்படுகிறதே, இந்த புஷ்பங்களை ஆர் போட்டார்கள் என்று கேட்டார் அர்ஜுனன் நந்திதேவரை. நந்திதேவர் சொன்னார், உன்னுடைய அண்ணனாக இருக்கிற வீமன் தான் இவ்வளவு பூக்களையும் இறைவனுக்கு சொரிந்தவன். அப்போ அர்ஜுனனுக்கு திகழ்ச்சி போனான். வீமன் பூசையே செய்வதில்லையே, கடவுள் வழிபாட்டுக்கு ஒழுங்காக வரமாட்டானே, ஏன் இவர்கள் நகுலன் சகாதேவன் தர்மர் போன்றவர்கள் செய்கின்ற போது கூட அவன் அவ்வளோ அக்கறை இல்லாமல் பழம் தேடுவதிலும் சாப்பாடு தேடுவதிலும் காவல் காப்பதிலும் தானே தெரிவான். ஆகவே அவன் இவ்வளவு பூக்களை போட்டானா என்று சொன்னவுடன் நந்திதேவர் சொன்னார், அர்ஜுனா, உனக்கு தெரியாது, அவன் எந்த நேரத்தில் தன்னுடைய காரியங்கள் எப்போது செய்கின்ற போதும் சிவனை நினைந்து, சிவனே கடவுளே நீயே இதுக்கு உனக்கே இதை அர்ப்பணம் செய்கின்ற என்று கூறித்தான் செய்வான். அப்போ அந்துகள் எல்லாம் பூக்களாக வந்து சேருகின்றன. போதா குறைக்கு அவன் அங்கே ஊர் வழியை காடு வழியை சுற்றுகின்ற போது பூக்கள் மலர்கள் கண்டுவிட்டால் இந்த மலர்கள் எல்லாம் சிவனுக்கு பாதங்களுக்கு சென்று சேரட்டும் என்று நினைத்து கொள்ளுவான் மனத்திலே. அந்த பூக்களும் வந்து சேர்ந்து விட்டன. ஆகவே அவன் எண்ணுகின்ற எண்ணம் எல்லாமே இறை எண்ணம். அதனாலே அந்த பூக்கள் எல்லாம் இங்கே வந்து சொரிந்திருக்கின்றன. ஆகவே அவனுடைய மலைதான் இந்த மலை, இது அவன் போட்ட பூக்கள்லாம் இந்த மலை என்று சொன்னவுடன் அர்ஜுனுக்கு அப்போதுதான் தன்னுடைய தவறு உணர்ந்தது. மனத்தின்கண் மாசிலன் நாசல் அனைத்து அரண். மனத்திலே அன்பாக இருந்து கொண்டு ஒரு குற்றம் இல்லாமல் எவனொருவன் பூச செய்கிறானோ அதுதான் எல்லா அறங்களிலும் பார்க்க மேம்பட்ட அறம் என்று வள்ளுவர் கூறுகின்ற அந்த செய்தி அர்ஜுனுக்கு அப்போதுதான் விளங்கியது. ஆகவே நேரடியாக பூ போடுவதில் என்றதை விட மனத்தினாலே போடுகின்ற பூக்களுக்கு கூட இறைவன் மரியாதை செய்வான் என்று அந்த கருத்தை இங்கே அறக்கருத்தாக நாங்களும்
எப்போதும் கோயிலுக்குத்தான் போக வேண்டும் என்று கட்டாயமில்லை. போக வசதியானவர்கள் போகலாம். இல்லாதவர் கூட கடவுளை நினைப்பது, எப்போதும் கடவுளினுடைய செயலை பாடுவது, மனத்துக்குள்ளே இந்த செயல்கள் எல்லாம் இறைவனால்தான் ஆவது என்று எண்ணுவதுதான் அவனுக்கு செய்கின்ற பூசனை என்று அந்த அறக்கருத்து இங்கே உண்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.